டெய்லி ரிக்வெஸ்ட் ஆட்டு நெறைய பேர் என்கிட்ட கேட்ட ரெசிபி தான் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஹெல்த் மிக்ஸ். இந்த ஹெல்த் மிக்ஸ் நீங்க எப்படி பண்றீங்க? இதனை எப்படியெல்லாம் நீங்க செய்றீங்க? அப்படின்னு கேட்டீங்க. அவங்களுக்காகவே இந்த ரெசிபி. மறக்காம இந்த வீடியோவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்க வீட்டு குட்டீஸுக்கு குடுங்க. இப்ப நம்ம வாங்கியிருக்கோம் ஹெல்த் மிக்ஸ் ரா மெட்டீரியல். இது ஆல்ரெடி வறுத்து கிடைச்சனால, நம்ம இத மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம். இதுல 1 கப் ஃபுல்லாட்ட ராகி பவுடரும், குதிரைவாலி அரிசி இருக்கு, நிலக்கடலை, மக்காச்சோளம், கேஷ்யூ நட், பாதாம் பருப்பு, பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு, கோதம்பு, முழு கோதம்பு அதெல்லாம் போட்டு தான் தந்திருக்காங்க. இத நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்ப மக்காச்சோளத்தை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்க போறோம். நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது இது தொட்டா உதிரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். கொரகொரப்பாவே இருக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது இந்த தொண்டையில கொரகொரப்பா இருந்தா கண்டிப்பா இது சாப்பிடக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால இத நீங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல மிக்சியில பொடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சல்லடைய போட்டு அரைச்சுக்கணும். இப்ப பாருங்க மிக்சியில இட்டு எவ்வளோ ஸ்மூத்தா அரைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தா அரைச்சுக்கிறேன். இது கடையில கொடுத்து அரைக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்றோம். மறக்காம இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட வறுத்தது கிடைச்சனா நீங்க இதே மாதிரி வறுத்ததை வீட்டுல மிக்சியில போட்டு லைட்டா அரைச்சாலே போதும். அதுவே வறுக்காம கிடைச்சுச்சுன்னா நீங்க கண்டிப்பா வீட்டுல வறுத்து தான் அரைக்கணும். ஏன்னா இதுல 6 மாசம் இப்ப வறுத்து அரைக்கனால 6 மாசம் வரை கெட்டு போகாம இருக்கும். இதுவே நம்ம வீட்டுல வறுக்கறதுனால கண்டிப்பா சீக்கிரமா கெட்டு போகும். அதனால வறுத்ததை பார்த்தே நீங்க வாங்கிட்டு அ- அரைச்சுக்கோங்க. நான் வறுத்ததான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நம்ம வறுக்காத வறுபடாத மிக்ஸை பார்த்து வாங்கிட்டு வீட்லயே வறுத்து அது ஃபுல் டீட்டெயில் ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இந்த ஹெல்த் மிக்ஸு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாட்டி இருக்கும். அதே மாதிரி உடம்பும் வண்ணம் வைக்கும். என் பிள்ளைக்கு நான் இப்ப வர ஹெல்த் மிக்ஸ் ஆட்டு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டு குட்டீஸுக்கு கொடுங்க. இதுல நம்ம ஹெல்த் மிக்ஸை வச்சு என்னெல்லாம் ரெசிபி செய்ய முடியும்னு நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்றேன். இதுல நிறைய ரெசிபி பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு ராகி இட்லி, ராகி தோசை, அதே மாதிரிதான் ஹெல்த் மிக்ஸ் தோசை, ஹெல்த் மிக்ஸ் இட்லி, ஹெல்த் மிக்ஸ் கார பணிகாரம், ஹெல்த் மிக்ஸ் பேன் கேக்கு, அப்படி நிறைய ரெசிபி பண்ணலாம். நான் என் வீட்டு குட்டீஸு ராகி மிக்ஸ் எடுக்காதனால நான் அவனுக்கு எப்படியெல்லாம் சாப்பாடு மூலம் அவனுக்கு ராகி மிக்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவு ராகி மிக்ஸும் சரி ஹெல்த் மிக்ஸும் சரி நான் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டு குட்டீஸ் எதெல்லாம் எடுக்கலையோ அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம அவங்க விரும்பி சாப்பிடுற மாதிரி நீங்க ஃபுட் ரெசிபியை கொண்டு வந்தா கண்டிப்பா சொல்றேன். சாப்பிட விருப்பம் இல்லாத குழந்தைங்க கூட சாப்பிடணும்னு எண்ணம் தோன்றும். அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களுக்கு விருப்பமாட்டு கண்ணை கவருத ஃபுட்டாட்டு நீங்க கொடுங்க. இந்த கடையில காட்டி ஜெல்லி அதெல்லாம் அவங்க கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுறதை விட நம்மளே வீட்டுல பிள்ளைங்களுக்கு நம்மளே ரெடி பண்ணி கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் என் வீட்டு குட்டீஸுக்கு இப்படிதான் நான் பண்றேன். அவனுக்கு கண்ணை கவருத மாதிரி அட்ராக்டிவ் ஆட்டி எப்படியெல்லாம் ரெசிபி பண்ண முடியுமோ அந்த அளவு நான் ரெசிபி பண்ணி கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டு குட்டீஸுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த ஹெல்த் மிக்ஸை வச்சு எதெல்லாம் ரெசிபி அப்லோட் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுவேன். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். இப்ப மிக்சியில இருக்க அரைச்ச மாவு கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் ஏர்டைன் கண்டெய்னர்ல போட்டு அடைச்சு ஸ்டோர் பண்ணா 6 மாசம் வரை கெட்டு போகாது. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.